பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்பதாக. பரலோகம் உங்களை அறிந்திருக்கிறதா? டஸ் ஹெவன் நோ யூ என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். பரலோகம் நம்மை அறியாதிருக்கும் போது இந்த பூமியில் புகழ்பெற்ற நபர்களாய், மிகுந்த செல்வந்தர்களாய், அதிகார பலத்தோடு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? பரலோகம் நம்மை அறிவதற்கு பூமியில் நாம் வாழும்போது தேவனுடைய பிரியத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த வேளையில் கூட பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியில் நம் வாழ்க்கையிலும் செய்யப்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்றும் மத்தேயு 7:21 கூறுகிறது. இந்நாட்களில் உலக ஜனங்கள் மத்தியில் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் குறிப்பாக ஊழியர்கள் நடுவில் கூட நான் பிரபலமான நபராய், உலகத்தால் அறியப்பட்டவராய் காணப்பட வேண்டும் என்பது ஆசையாய் காணப்படுகிறது. அதற்காக பல பிரயாசங்களை எடுத்து தங்களை பிரபலப்படுத்துவதற்கு முயல்கிறார்கள். ஆனால் உலகம் நம்மை அறிவதை விட பரலோகத்தின் தேவன் நம்மை அறிய வேண்டும் என்ற அதிக வாஞ்சை நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்றார் என்று மத்தேயு 7:22-23 எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு உங்களை அறியாதபடி உங்களை அக்கிரமக்காரன் என்று அழைக்கும் போது உலக பிரசித்தி பெற்ற நபராயிருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது நாத்தான் வேலை கர்த்தருடைய கண்கள் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனாய் கண்டது. ஆகியால் அவனை தன்னுடைய சீஷனாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். சகேயு காட்டத்தி மரத்தின் மேல் இருக்கும்போது தன்னை அறியும்படி அவனுக்குள் இருந்த வாஞ்சையை இயேசு கண்டு அவனை அழைத்து ரட்சித்து ஆபிரகாமின் குமாரனாய் மாற்றினார். ஆண்டவர் நம்முடைய உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்தவர், நம்முடைய இருதயங்களின் நினைவுகளையும் அதன் தோற்றத்தையும் அறிந்தவர். அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றையும் ஒருபோதும் செய்ய முடியாது. ஆகையால் கர்த்தரை குறித்த பயத்தோடும் பரிசுத்தத்தோடும் தாழ்மையோடும் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். பரலோகத்தின் தேவன் உங்களை அறியட்டும். அப்போது அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை கனப்படுத்தி உயர்த்துவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர் என்ற சங்கீதக்காரனை போல எங்களை நீர் முழுமையுமாய் அறிந்திருக்கிறீர் என்ற ஒரு உணர்வோடு அனுதினம் ஜீவிக்க உதவி செய்யும். பரலோகத்தின் தேவனாகிய உம்முடைய பிரியத்தையும் சித்தத்தையும் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. இந்த பூமியில் பிரபலமாய் இருப்பதை பார்க்கலும் பரலோகத்தின் தேவன் என்னை அறிந்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியோடு அனுதினமும் வாழ உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.